ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு பேசிக்காக 5 விஷயங்கள் கட்டாயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் கம்பெனியோட நேம் என்று சொல்லக்குள்ள கம்பெனியோட நேம் வந்து ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளோட நேம் போல இருக்கப்படாது. அடுத்து கம்பெனியோட அட்ரஸ் வந்து கம்பெனிக்கு பில்டிங் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பில்டிங்கோட அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்மளோட வீட்டு அட்ரஸ் யூஸ் பண்ணலாம் வித் நம்பரோட. அடுத்து இமெயில் அட்ரஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் சொன்னால் நம்ம கம்பெனிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இடையிலான கண்டெக்ட் வந்து இந்த இமெயில் அட்ரஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதால கட்டாயமா ஒரு பெர்ஃபெக்டான ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸ் இங்கே கட்டாயம் தேவைப்படுது. அடுத்து ஒப்ஜெக்டிவ்ண்டா என்னடான்னு சொன்னால் நீங்க கம்பெனியா இருந்து என்ன செய்ய போறீங்க என்ற விஷயங்கள் வந்து இந்த ஒப்ஜெக்டிவ்ல இருக்க போகுது. அடுத்து ஐடி ப்ரூஃப் சொல்லக்குள்ள உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து ஓல்டு, அதாவது பழைய என்ஐசி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுல இங்கிலீஷ்ல நேம் இருக்காது. ஸோ நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட் அங்கே தேவைப்படுது. உங்களோட என்ஐசி வந்து புது என்ஐசியா இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ தேவையில்லை, என்ஐசி மட்டும் போதுமா இருக்கும். ஸோ உங்களுக்கும் வச்சு நம்ம ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும்.